ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஒருத்தரோட சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி பேசணும்னு நான் ரொம்ப நாளாக அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தது. ஸோ சக்திவேல்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சாய் சக்தி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கரூரில் விளையாடுற கிரிக்கெட்டில் விளையாடுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சாய் சக்தி யாருன்னா ஒரு யூடியூபர், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு கரூர் கிரிக்கெட்காக அவர் வச்சிருக்காரு. ஸோ எல்லா பிளேயர்ஸை ப்ரமோட் பண்ணுவாரு, மேட்சஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாரு. இனிஷியல் டேஸ்ல அவர் சாய் சக்தி பிரதர் எனக்கு எப்படி தெரியும்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி டிராஃபி ஃபைட்டர்ஸ் கிரவுண்ட்ல மேட்ச் விளையாடுறப்ப ரேண்டமா சும்மா அம்பையர் நின்னுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்து மேட்சை கவர் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி யூடியூப்ல எல்லாம் அப்லோட் பண்ணி அதை வந்து ஒரு ரொம்ப பேஷனா லவ் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து விளையாடுறோம், ஒரு இன்னிங்ஸ் விளையாடுறோம், 20 ஓவர் ஃபீல் பண்றோம், அடுத்து பேட்டிங் படிக்கிறப்ப நிழல்ல போய் உட்காந்துக்கிறோம், பேட் பண்றப்ப வரோம். ஆனா சாய் சக்தி பிரதர் பாத்தீங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸும் கவர் பண்ணாரு. 1.5 சாலிடா பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் 1.5 மணி நேரம் நம்ம விளையாடுவோம். 1.5 மணி நேரமும் நிப்பாரு, நின்று வீடியோ எடுப்பாரு. நிக்கிறதோட இல்லாம ரன்னிங் கமெண்ட்ரியும் அந்த வீடியோல பேசுவாரு. அது வந்து எல்லாருனாலும் பண்ண முடியுமான்னு தெரியல. அது ரொம்ப ஒரு பேஷனா அவர் பண்றாரு. இனிஷியல் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி நாங்க கால் பண்ணி பேசுவோம். ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, ஒரு ரீச் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய பேர் வந்து நீங்க அந்த ஆங்கிள் சரியில்லை, இந்த ஆங்கிள் சரியில்லை, அது சரியில்லை, இதெல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவர் என்னோட சக்சஸ் ஸ்டோரி என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் வந்து கரூர்ல ஒரு டீம் நடத்துறாங்க அப்படின்னா டீம் எல்லாம் வர்றாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ இல்லையோ, சாய் சக்தி பிரதரை கூப்பிட்டு புக் பண்ணுவாங்க. வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடு, வீடியோ எடுத்து கொடு, ஷார்ட்ஸ் போடு, இன்ஸ்டாகிராம்ல போடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் பயங்கரமா வளர்ந்துட்டாரு. அது உண்மையாலுமே அவரோட சக்சஸ் ஸ்டோரி. ஏன்னா நான் கூட இருந்து 2-3 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அவர் எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிள், அந்த வெயில்ல நின்றுட்டு விளையாடுறதே கஷ்டம். ஸோ அந்த சம்மர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நின்று ரெக்கார்ட் பண்ணி அதை லைவ் கமெண்ட்ரி கொடுத்து, அது கமெண்ட்ரி மட்டும் இல்லாம போன்லயே ஹேண்டில் அப்படியே பிடிச்சிட்டே இருந்துட்டு, ஸ்டாண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை, கையிலேயே பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணுவாரு. அதை வீட்டுக்கு போய் லேப்டாப் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடுவாரு, ஷார்ட்ஸ் போடுவாரு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா அவரோட வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா ரீச் அதிகமா இருக்கு. ஸோ ஒரு காலத்துல வந்து நெகட்டிவா பேசினவங்க அப்படின்னா இன்னைக்கெல்லாம் அவரை கூப்பிட்டு ப்ரோ என் வீடியோ இருக்கு அதை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லாத ஆள் இல்லை, எனக்கு கொலாப் பண்ணுங்கன்னு சொல்லாத ஆள் இல்லை. பர்சனலா வந்து அவர் வரல அப்படின்னாலுமே அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்பி உங்க பேஜ்ல போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரு. அது உண்மையாலுமே பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல இருந்து அவர் பேஜ் ஆரம்பிக்க முன்னாடி இருந்து எனக்கு தெரியும், வீடியோ எடுக்கிறப்ப இருந்து தெரியும். இப்ப அவர் எந்த லெவல்ல ரீச் ஆயிட்டாருங்கிறத பாக்குறப்ப எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கை இஸ் த லிமிட் சொல்லுவாங்க, வானமே இல்லைங்கிற மாதிரி அவர் இன்னும் அடுத்த ஒரு ரேஞ்ச் ஒரு ரேஞ்சை வந்து செட் பண்ணிட்டாரு. இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கறத வந்து உண்மையாலுமே நான் வந்து ஆசைப்படுறேன். ஸோ இன்னொன்னும் நாங்கள் நிறைய பேசிட்டு இருக்கப்ப சொல்லுவார், கரூர்ல நிறைய டீம்ஸ் வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய டீம்ல இருந்து இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கரூர்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் நிறைய நடந்துட்டே இருக்கும். ஸோ எல்லா டோர்னமெண்ட்டும் அவர் கூப்பிடறதுனால அவரால் எல்லா பக்கமும் கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. அது எனக்கு புரியுது. இன்னும் நிறைய டீம்ஸ் வந்து கவர் பண்ணாம இருக்காரு. ஸோ அதையும் நீங்க கவர் பண்ணி கொடுக்கணுங்கிறத ஒரு கன்சர்னா ஒரு ரெக்வஸ்டா நான் வச்சுக்கிறேன். நல்லா பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.